விக்னேஷ் விவசாயிங்க. இந்த 2 நாளுக்கு முன்னால் வந்துங்க ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேங்க. அல்லக்கண்ணெல்லாம் அறுத்துங்க இந்த சைடு பட்டையெல்லாம் கட்டி விடணும் அப்படின்னுங்க. இப்போ எல்லாம் அல்லக்கண்ணெல்லாம் அறுத்து எல்லாம் சைடு பட்டையெல்லாம் கட்டியாச்சுங்க. அதுக்கு ஒருத்தர் வந்துங்க கமெண்டில் கேட்டிருந்தாருங்க, ஆனால் நீங்கள் வந்து என்னென்ன உரம் கொடுக்குறீங்க வாழைக்கு அப்படின்னு கேட்டிருந்தாரு. அப்புறம் இந்த பயோ இதுங்க அதெல்லாம் லிக்விடெல்லாம் விடுங்கண்ணா இன்னும் நல்லா வருங்க அப்படின்னு. நாங்கள் எல்லாம் அந்த லிக்விடெல்லாம் எதுவும் ஊற்றுறது இல்லைங்க. நாங்கள் வந்து எப்போவுமே உரம் வைப்பேங்க. அப்புறம் அது வாங்குங்க ஆட்டாம்புழுக்கைங்க இல்லை மாட்டுச்சாணி எரு ஓட்டி, அப்புறம் உப்பு வந்து ரொம்ப அதிகமாக இல்லைங்க, ஓரளவுக்கு வைப்போம். இந்த மாதிரி லிக்விடு இதெல்லாம் போடலாங்க. ஏன்னா அதெல்லாம் செலவு ஜாஸ்திங்க. ஆனால் நம்ம ஈல்டு கொடுக்குமா அப்படின்னு தெரியாதுங்க, கொடுக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் இதோட மீன் அமிலம் இது ஊற்றலாங்க, அது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் அந்த லிக்விடு இதெல்லாம் நம்மளுக்கு செலவு ஜாஸ்தி. அப்புறம் வந்துங்க நம்மளுக்கு தண்ணி இல்லாமல் போனால் வேஸ்ட்டு, அப்புறம் விலை இல்லாமல் போனான்னு நம்மளுக்கு அத்தனை முட்டு வலி போட்டு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதனால் வந்து நாங்கள் அளவாங்க மெயினாக வந்துங்க நம்மளுக்கு வந்து பட்டி மிதிப்பேங்க. பாருங்கள் இந்த சைடு ஆட்டுப்பட்டி போட்டிருக்குதுங்க. இந்த மாதிரி ஆட்டுப்பட்டி வந்துங்க காட்டில் போட்டுருவோங்க. போட்டு ஒரு 2 நாளுக்கு ஒரு டைமுங்க எடுத்து மாற்றி வைப்பேங்க. இதெல்லாம் பாருங்கள் பட்டி மிதிச்சுதுங்க. அப்புறம் மிதித்தா இந்த கல்லெல்லாம் வந்துடுங்க, கல் பொறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதனால் வந்துங்க நாங்கள் அதிகமாக இந்த செம்படி ஆடு பட்டி போட்டு அப்புறம்தான் வெள்ளாமை பண்ணுவோங்க, வாழை போடுவோம். இந்த செம்பரி ஆடு பட்டி போட்டால் வந்துங்க இந்த காரத்துக்கு வந்து நம்மளுக்கு வெள்ளாமை நல்லா வருங்க. எப்போவுமே வந்து ஒரு 2 வருஷத்துக்கு வந்துங்க எருவே போட தேவையில்லைங்க. அந்த அளவுக்கு இந்த செம்பரி ஆடு பட்டி போட்டால் ஒரு 2 நாளுக்கு ஒரு டைமு 3 நாளுக்கு ஒரு டைமுங்க எடுத்து வைப்பேங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 ஆடு இருக்குதுங்க. ஒரு ஆடுக்கு வந்துங்க 50 ரூபாயிலேருந்து 45 ரூபா ஒரு மாதத்துக்குங்க காட்டில் மிதிக்கிறதுக்குங்க. ஒரு ஏக்கரா மிதிக்கிறதுக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 6-7 மாதம் ஆயிருங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் மிதிச்சுங்க வெள்ளாமை பண்ணுவோங்க. வாழை நல்லா வருங்க. அப்புறம் வெயிட் அப்படி தாங்க, அந்த வெயிட் நல்லா வருங்க. நேந்திரெல்லாம் போட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த பட்டியெல்லாம் போட்டு நேந்திரெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 35 கிலோ 40 கிலோவே வருங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த காரத்துக்கு வந்து வெள்ளாமை நல்லா வருங்க. தேன் வாழை அப்படி தாங்க, ஒரு 25 கிலோவிலேருந்து 20 கிலோ வரைக்கும் வருங்க. ஈல்டு நல்லா கொடுக்குங்க. இந்த செம்பரியை பட்டி போட்டாவே அந்த எருவுக்கு வந்து காரத்துக்கு வந்து உங்களுக்கு எந்த வெள்ளாமை போட்டாலும் நல்லா இருக்குங்க. 2 வருஷத்துக்கு வந்துங்க எருவுங்கிறது போட தேவையில்லைங்க, உப்பு அளவாக போட்டால் போதுங்க.